So hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So இன்னைக்கு vlog வந்து it's going to be interesting. ஏன்னா இது வந்து மேக்கப் டியூட்டோரியல் vlog. எனக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க இல்லையா, மேக்கப் டியூட்டோரியல்ஸ் போடுங்கக்கா, டெய்லி vlog போடுங்க. கண்டிப்பாக டைம் அந்த அளவுக்கு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. So let's get into the video. So இன்னைக்கு வீடியோ என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு கான்செப்ட் ஷூட் நடக்குது அகாடமியில். ஸோ எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ண போகிறாங்க, பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால் இதை முடிச்சிருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து திருப்பி ஒரு ரீப்ராக்டிஸ் அந்த மாதிரி அடிக்கடி பழைய ஸ்டூடெண்ட்ஸு கூப்பிட்டு நிறைய ஒர்க் பண்ணுனாங்க. ஸோ அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், அந்த கான்செப்ட் ஷூட்காக நான் என்னை பேம்பர் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு லிட்டில் பிட் ஆஃப் மேக் ப்ராடக்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் மேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்க போகிறேன், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பர்சனலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரைடலுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் மேக் இஸ் அ ஹைலி ப்ரொஃபஷனல் பிராண்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து மேக்கில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய மேக் ப்ராடக்ட்ஸ் பிரைட்ஸ்க்காகவும் நிறைய நான் வாங்குறது உண்டு. ஸோ திஸ் இஸ் தட் பியூட்டிஃபுல் அமேசிங். நீங்கள் நிறைய வாங்கும்போது டோட்டலாக வந்து பில் பெரிய பில் வரதான் செய்யும், ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைடல் மேக்கப் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வெல்வெட், இது வந்து உள்ள ஒரு வெல்வெட் ட்ரே இருக்கும். ஸோ அது அழுக்காக விடக்கூடாது, உள்ள டிஷ்யூ பேப்பர் எல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்கேன் நான். அண்ட் உள்ள இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ அடுத்த வாட்டி வாங்கும்போது இந்த மாதிரி இன்னொன்று கொடுத்தா அதுலேருந்து என்னுடைய ஜுவல்லரி எல்லாம் செட் பண்ணி வைக்கணும். ரொம்ப அழகாக இருக்குது, ஹை குவாலிட்டிங்க. மேக்குக்கு குவாலிட்டி பேசவே தேவையில்லை, எந்த அளவுக்கு அது குவாலிட்டி ஆன ஒரு ப்ராடக்ட்டோ அதோட குவாலிட்டியாக இருக்குது இந்த டப்பா. இந்த டப்பாக்காகவே நம்ம ஷாப்பிங் போகலாம் மேக்குக்கு. ஸோ எஸ், இது ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ இது நீங்கள் மேக்கில் போய் கேட்டிங்கன்னா 5%, 10% கூட டிஸ்கவுண்ட் கொடுக்கவே மாட்டாங்க எப்போயுமே, அன்டில் அண்ட் அன்லெஸ் பிராண்ட் ஆஃபர் கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ், இதில் என்னெல்லாம் நான் கொஞ்சம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெடி ஆகிட்டே இருந்தேன். சரி, அப்படியே ஒரு டவுட் வந்தது, ஓகே நம்ம யூடியூப் சேனலுக்கு அப்படியே கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெடிதுடி ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இது வந்து ட்ரிக் அண்ட் டெக்னிக்காக தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்கோடைய NC42 இஸ் மை ஷேட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை லைட்டாக எடுத்துகிட்டு கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணு இல்லை, என் கண்ணு பயங்கரமாக டார்க் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குமே நான் கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நான் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, லைக் நம்ம பண்ணுறோன்னா அது எதில் ரிசல்ட் இருக்கோ அதை ஷேர் பண்ணணும், சும்மா காமிக்கணுமே எதையும் காமிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன். ஓகே, NC42. ஓகே, இந்த மாதிரி பாட்டிலில் வரும். திஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ரேஞ்ச் ஃபவுண்டேஷன். ஓகே, இதை லைட்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மேக்ஸிமம் வந்து இது வந்து ஸ்மார்ட்டி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கோடைய ஐஷேடோ பேலட். நிறைய பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பிரைடல். இதெல்லாம் உடச்சு கீழே போட்டேன், காலியாச்சுன்னு நினைக்க வேண்டாம். கீழே டொம்முன்னு போட்டே என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காலியாகுது. ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்விஸ் பியூட்டியில் 2 இருக்கும். அதாவது உள்ளே வந்து காஜல் இருக்கும், அண்ட் தி அப்பர் லேயரில் வந்து யூ ஹாவ் த பவுடர். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்மோக்கி ஐ கான்செப்டுக்கு ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பவுடர் இருக்குல்ல, இதை நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேங்க. ஐ வில் ஷோ யூ. ஸோ கீழே இந்த இடம் மட்டும் ஜஸ்ட் அப்ளைங். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணல, நம்ம ஐலைனர் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் just applying. அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐம் going to use this particular color. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைட்டாக கலர். ஸோ ப்ரஷ் எல்லாமே கலராக இருக்கா, நல்லா கையில் போட்டுக்கிறேன். தி ஐபால். ஸோ பிளாக் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா இந்த கலர்லேயும் பிளாக் ஒட்டிக்கிச்சின்னா ஒரு மாதிரி பிளாக்காக தெரிய ஆரம்பிக்கும்.
ஸோ ரெண்டுத்தையும் அப்படி கொஞ்சம் பிளர் பண்ணிட்டேன். ஓகே, these are all our techniques தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா you can also try this. So especially the eyeball, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யூ கெட் a beautiful shade. ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஒரு கலர் இருக்கு இல்லையா, திஸ் கலர். ஓகே, ஒரு ரஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த கலரை வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் பார்ட். ரொம்ப இந்த ஐப்ரோஸை இதை விட்டுட்டு வெளியில் போக வேண்டாம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் இந்த பிளாக்கோட கார்னரையும் சேர்த்து, ஐ திங்க் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே, வீடியோவை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ வில் கெட் இட். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஷேடு. ஸோ மேக்கப் இஸ் மோர் ஆஃப் பிளெண்டிங். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேக்கப் அழகாக வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐக்கு மேலே ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. ஸோ நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன், சாரி கைஸ். ஏன்னா இது பர்சனலாக ரெடி ஆகும்போது நம்ம எப்படிலாம் ரெடி ஆகும் இல்லையா, ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். பிரைட்ஸ்க்கு பண்ணும்போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஐ ஹவ் டு யூஸ் தி ப்ராப்பர் ப்ரஷஸை பற்றி சீக்கிரமாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். எஸ், ஸோ யூ கெட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். கொஞ்சம் டைம் ஆக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த 3 கலருமே மிக்ஸ் ஆகி. யூ கேன் see some beautiful colors. And apart from that I'm going to use some glitters. இதுவும் மேக்கோடைய கிளிட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் மேக்கோடைய கிளிட்டர்ஸ் தான் ட்ரை பண்ணல, யூ கேன் யூஸ் எனி அதர் glitters also. So I'm just taking a bit and just damping on the eyeball. ஸோ நல்ல ஒரு ஷிம்மரியாக அழகாக இருக்கும். இது வந்து இப்படி பக்காவாக ஒரு ஐ மேக்கப் கிடையாது, பட் ஸ்டில் பக்காவான ஐ மேக்கப் தான். ஸோ கிளிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப இந்த 3 கலர்ஸுமே நல்லா பிளெண்ட் ஆகி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு இது வரும். ஸோ ஐம் யூஸிங் ஸ்விஸ் பியூட்டியோடைய காஜல். ஸோ எப்போவுமே ப்ரஷோடைய பேக் சைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நடுவில் போய் சாமியெலாம் கும்பிட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் குங்குமம்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து NC42 நான் கன்சீல் ஆர் ப்ரைமர் எதுவும் நான் போடலை. ஸோ கன்சீலர் எதுவும் நான் யூஸ் பண்ணல அண்ட் ப்ரைமரும் யூஸ் பண்ணலை. ஐம் ஜஸ்ட் யூஸிங் NC42 வித் மை இது வந்து வெட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டருக்கு இது ஆக்சுவலி பியூட்டி பிளெண்டர் சொல்ல மாட்டோம், வெட்ஜஸ். ப்ரொஃபஷ்னல் வேர்டு வந்து வெட்ஜஸ். So it's going to be a simple makeup. ஸோ பின்னாடி ஒருத்தவங்க மேக்கப் பண்ணுறாங்களா, அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எப்படிலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணணும். அவங்க என்ன மேக்கப் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.
உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் மேக்கப் இங்கே இருக்குல்ல, இங்கே சிந்தி சதுரி கிடக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க. ஸோ இந்த வெஜ்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே நம்ம டேம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப அந்த அந்த பொசிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியூட்டி பிளெண்டரோட எப்போவுமே நம்மளோட மேக்கப் பாக்ஸில் ஒரு பியூட்டி பிளெண்டர் அண்ட் வெஜ்ஜஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. So yes, and lipstick is red color, so 220 from Maybelline. Yes, and the blusher and highlighter வந்து Smarty Pants இருந்து எடுத்திருக்கேன். ஸோ blusherக்கு வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். நம்ம ஐஷேடோக்கு போட்டோம் இல்லையா. ஸோ கான்டோர் அண்ட் ப்ளஷிங் சேர்த்து பண்ணிட்டேன். அண்ட் என்னுடைய ஹைலைட்டிங்க்கு வந்து அதிலே ஒரு கோல்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோவே see my subscribers என்னோட வீடியோ பண்ண விடாமல் நான் வீடியோ அடிக்கடி போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆமாம், அதை பின்னாடி முன்னாடி சுற்றி மத்தி நிறைய பேர் நிற்கிறாங்க. இருங்க நான் காமிக்கிறதையும் பாருங்களேன். நான் ஒரு வீடியோ பண்ணணும்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் மேம் ரெகுலராக வீடியோ போடுறதே இல்லை நீங்கள் அப்படி சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் உட்காந்து பண்ணுற இடம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண ஸோ இப்படி தாங்க என்னோட வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் நான் முடிவு பண்ணிட்டேங்க, யார் உட்காந்துருந்தாலும் உட்காரனாலும் வீடியோ போடுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சேனலை. ஸோ ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் சொல்லுங்க. சொல்லுங்க சேதா, இது சொன்னீங்களே, சொல்லுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேம் கிட்ட இருந்து நிறைய யூஸ்ஃபுல்லா நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? Thank you. ஆமா, முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், இந்த ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டு நம்ம வீடியோ பண்ணணும் அப்படிலாம் சொல்லி எடுத்துன்னு வந்தேன். ஆனா போடவே இல்லை. இந்த ஹெட் பேண்ட் எல்லாம் அழகா போட்டு ப்ரெசன்டேஷன். சரி, ப்ரஷ் தான் யூஸ் பண்ண மாட்டேன்றோம் மேக்கப் ஒழுங்கா. சரி, இதையாவது போட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஓகே, இதோட ஒழுங்கான ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ see you in another video. Bye bye. Thanks for watching. Yes, oh, come on, shorty, let's go. Girl, I see you over there in the corner of the dance floor, and I know you're acting shy, looking at the corner of your eyes. So I pick my heart up off the floor, move my feet closer to yours, catch my breath and I say, I'm the one you're looking